நம்ம சுற்றிலும் தேவ தூத சேனை நின்று கொண்டே இருக்கிறது. ஹல்லேலூயா. ஒரு ஆத்துமாவுக்கு குறைஞ்சபட்ச 4 தூதன் ஆண்டவர் வச்சிருக்கார். உன் முன்னாடி ஒரு தூதன், பின்னாடி ஒரு தூதன், வலது பக்கம் ஒரு தூதன், இடது பக்கம் ஒரு தூதன். ஆண்டவர் குறைஞ்சபட்சம் 4 தூதனை வச்சிருக்கிறார். ஒரு தூதனுடைய சக்தி என்னன்னு தெரியுமா? ஒரு தூதன் இறங்கினான், அவன் 1,35,000 பேரை கொன்று போட்டான். ஹல்லேலூயா. ஒரு தூதனால் 1,35,000 பேரை அழித்து போடுவதற்கு கூடுமானால் உன்னை சுற்றிலும் தேவ தூத சேனை நின்று கொண்டிருக்கிறது. தேவனுடைய பிள்ளையே, உலகத்தில் யார் சாபமும் உன் மேல பலிக்காது. கையை தட்டு. நீ ஏன் பயப்படுற? உன்னை சுற்றி ஆண்டவர் ஒரு பெரிய தூத சேனையை வச்சிருக்கார். ஒரு பெரிய பரிவாரத்தை வைத்திருக்கிறார். இந்த உலகத்தில் யார் உனக்கு எதிராய் நின்றாலும் அவர்கள் உன்னை ஜெயிக்க மாட்டார்கள். கர்த்தர் தம்முடைய தூதனை அனுப்புவார். அவன் பாளையத்தில் இறங்குவார். அவனுடைய விடுதலையாக்குவான். உன் எதிராளிகளோடு யுத்தம் செய்யும்படி என் ஆண்டவர் மிகாவேல் தூதனை உனக்கு அனுப்பி கொடுப்பா. தேவனுடைய யுத்தம் நடக்கும். தேவ தூத சேனை இறங்குமானால் உன் எதிராளிகள் ஒரு வழியாய் வருவார்கள், 7 வழியாக ஓடி போவார்கள். உன்னை சுற்றிலும் தேவ தூத சேனை உண்டு. ஆமென் சொல்லுங்க. அது மட்டுமல்ல, வேத புஸ்தகத்தில் வாசிக்கும் பொழுது 91ஆம் சங்கீதத்தில் வாசிக்கிறோம், உன்னதமானவரின் மறைவில் இருக்கிறவன் சர்வ வல்லவரின் நிழலில் தங்குகிறான். அவரோ தன்னுடைய சிறகுக்குள்ளே நம்மை வைத்திருக்கிறார். அவர் சிறகுதான் நமக்கு வேலி. உன் பக்கத்தில் 1000-10,000 பேர் விழுந்தாலும் அது உன்னை அணுகவே அணுகாது. உன் கண்களால் மாத்திரம் நீ அதை காண்பாய். சிலருக்கு பயம் என்ன தெரியுமா? ஆனாலும் மந்திரத்துக்கெல்லாம் கொஞ்சம் சக்தி இருக்குல்ல, பில்லி சூரியத்துக்கெல்லாம் கொஞ்சம் சக்தி இருக்குல்ல, வாத அடிச்சிரும் இல்ல, பாத வந்துரும் இல்ல. தேவ பிள்ளையே, ஒரு வாதையும் இல்லை, ஒரு மந்திரமும் இல்லை, ஒரு தந்திரமும் இல்லை. யாரோ போடாப்புல கடையிலிருந்து விழுந்த முட்டை, யாரோ கையிலிருந்து விழுந்த எலுமிச்ச பழம், யாரோ கையிலிருந்து விழுந்த செம்பருத்தி பூ. அதனால வாழ்க்கையில நொந்து வேதனைப்பட்டு நீ இத்தனை காலம் செஞ்ச கிறிஸ்தவ வாழ்க்கையை குழிகொண்டி புதைச்சிராத. நம்பிக்கையோட இரு. கர்த்தர் தன் சிறகுக்குள் உன்னை வைத்து மறைத்து பாதுகாக்கிறார். ஹல்லேலூயா. வாத அடிச்சாமா? யாதுங்க வாத? கர்த்தருக்கு ஒரு கைதட்டு கொடு. அது கேட்டா விடுவாத, மலவாத, கெடுவாத, குடுவாத பல வாதையும் இருக்காமா. இதுவரை ஒரு வாதையும் நம்ம கண்ணு முன்னாடி வரலங்க. அல்லேலூயா சொல்லு. நம்ம வாதையா இருந்தா வாதம் நம்ம விடுமா? விடாது. ஐயா, நீ தேவனுடைய பிள்ளையாயிருந்தால் வாதை உந்தன் கூடாரத்தை அணுகாது மகனே. பொல்லாப்பு நேரிடாது நேரிடாது மகளே. வாதை உந்தன் நேரிடாது நேரிடாது மகனே.